தாளிப்பு ஊடகம் செய்யறதுக்காக 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. ரஃப்பா உளிச்சு எடுத்துக்கலாங்க. இத காட்டன் கிளாத்ல தொடச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை தண்ணி விட்டு கழுவ வேண்டாம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் உளிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து 2 பல்ஸ் மோடு மட்டும் விட்டு விட்டு போடணும். ரொம்ப அரைச்சா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா 2 பிளேட்டுக்கு பரவலா இந்த மாதிரி வச்சு நம்ம வெயில்ல காய வைக்கணும். காலையில ரெடி பண்ணி வச்ச இந்த வெங்காயம் பாருங்க. நம்ம வந்து 9 மணிக்கு தான் காய வச்சோம். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் காஞ்சுது. இந்த அளவுக்கு காஞ்சிருக்குது. ஈரப்பதம் இந்த மாதிரி இல்லாம இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், 30 கிராம் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி தோலோடவே தட்டி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் நல்லா கையில இந்த மாதிரி 1 2 பிச்சு போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் இருந்தா ஊத்தி கலந்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். வடகம் வாசம் இப்பயே ஜம்முன்னு வருது. கடுகு வந்து பொரிய லேட் ஆகும். அதனால நான் கடுகு இதுல சேர்த்துல. நீங்க கடுகு வேணா இதுலயே சேர்த்து சின்ன கடுகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். வடகம் நைட்டு ஃபுல்லா நல்லா ஊறி வந்திருக்குங்க. கைக்கு கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும். எல்லா வடகத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதை வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். காலையில 10 மணிக்கு காய வச்சோம். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் காஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ ஒரு முறை கைக்கு எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டைகளை நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். 10 நாளைக்கு நல்ல வெயில்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த உள்ள இருக்கிற உளுத்தம் பருப்புலாம் நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுன்னு காஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இது 1 வருஷம் அளவுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. குழம்புக்கு இந்த வடகை போட்டு தாளிச்சோமா ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் அட்டகாசமா இருக்குங்க. இதே போலவே தாளிப்பு ஊடகம் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.